அண்ணாவும் முதலமைச்சராக வந்தாரே, சாதியை ஒழிப்போம், தீண்டாமையை ஒழிப்போம், ஆலய பிரவேசம் செய்வோம் என்று அறிஞர் அண்ணா பேசினாரே, சாதியை ஒழித்தாரா? அவர் முதலமைச்சராக வந்தபொழுது, முதலமைச்சராக வந்தவுடன் என்ன செய்தார்? அவருடைய அமைச்சரவையில் ஒரே ஒரு அமைச்சர் தான் கோவிந்தசாமி படையாட்சி மட்டும்தான் வன்னியர். மீதி உள்ள அத்தனை அமைச்சர்களும் முதலியார்கள் தான் இருந்தார்கள். அது எதை காட்டுகிறது? அண்ணாதுரையின் சாதி வெறியை காட்டவில்லையா? சிகப்பு எம்ஜிஆர் ஒரு பையனை கொண்டு வந்தோம், ஒரு மலையாளத்தான. அவன் என்ன செஞ்சான்? அடுத்தது ஒரு கருப்பு எம்ஜிஆர் ஒரு தெலுங்கனை போய் கொண்டு வரமே, அவன் என்ன செய்ய போறான்? நான் கேட்கிறேன், அவனுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? நம்ம குல தெய்வம் என்ன? முனியேஸ்வரன், வீரனாரு, ஐயனாரு, மாரியாத்தா, காளியாத்தான் சொல்றோம். விஜயகாந்தோட குல தெய்வம் என்ன? ஜக்கம்மா. ஜக்கம்மாவை யாரா கும்பிடுறீங்களா? ஜக்கம்மாவுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? அதை யாரு கும்பிடுவா? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லுவாங்க பார். விடிய காலம் நம்ம வீட்டுல வந்து குடுகுடுப்புக்காரன் மானக்கேடால கோடம்பாக்கத்துக்கு வந்த கூத்தாடி பெயரெல்லாம் அடுத்தது குடுகுடுப்புக்காரன் தான் முதலமைச்சர். நீ சொன்னா மான வெக்க ரோசம் சூடு சொரண இருக்காத மக்கள் நீ சிந்திச்சுப்பார். கலைஞர் முதலமைச்சரா வந்த உடனே என்ன சட்டம் போட்டார்னா, முதல்ல பஸ்ல பயணம் செய்யறவங்களுக்கு இலவச பாஸ். யாருக்கு? மோளம் வச்சுக்கிட்டு நாயனை வச்சுட்டு போனாதான் இலவச பாஸ். கலைஞரோட சாதி வெறியை காட்டுது பாரு. இன்னைக்கு 25 லட்சம் பேர் கலந்துருக்கோங்க. நாம 2.5 கோடி பேர் இல்லையா? ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 10 குடும்பம் கூட இல்ல மோளம் அடிக்கிற குடும்பம், அவங்க 10 லட்சம் பேர் இருக்கிறாங்களா பாரு. அப்ப இந்த நாட்டை மோளம் அடிக்கிறவங்க ஆட்சி செய்யலாம், மந்திரம் சொல்றவங்க ஆட்சி செய்யலாம், இவங்க எல்லாம் செய்யலாம். நமக்கு தகுதி இல்லையா? திராவிட கட்சிகள்லாம் தமிழகத்தை அப்புறப்படுத்தணும். இந்த திராவிடன் பேசி என்ன செஞ்சான்? திராவிடன் எதுக்கு பேசுறான்? யார் பேசுறா? கலைஞர் கருணாநிதி பேசுறாரு, வைகோபாலசாமி நாயுடு பேசுறாரு, விஜயகாந்த் நாயுடு பேசுறாரு. இவங்க எல்லாம் யாரு? நாயுடு தெலுங்கர்கள், வேற்று மொழிக்கு சொந்தக்காரன் தான் திராவிடத்தை பற்றி பேசுறான். நீ என்ன ஜெயலலிதா உன் கட்சியில கூணி குறுகி கும்பிடு போடுறான்னு அந்த மாதிரி நினைச்சிட்டியா? எங்களையும் உன் கட்சியில இருக்கிற மந்திரிகள் தொண்டர்கள் எல்லாம் ஆம்பளை பயணம் பொட்ட பசங்க, அவன் கும்பிடு போடுவான். அவன் கும்பிடு எப்படி போடுறான்னு எதை பார்த்து கும்பிடுறானே தெரியல. ஒருத்தனும் நேரா கும்பிடல, குனிஞ்சு கீழே எதையோ பார்த்து கும்பிடுறான். அப்படி உத்தரவு அம்மாவோட உத்தரவு, நீ இதை பார்த்துதான் கும்பிடணும். ஏன்னா எம்ஜிஆரே அதை பார்த்து கும்பிட்டு இருக்காரு, அதனால நீங்களும் கும்பிடுங்கடா. அப்ப அவன் கும்பிடுவான், நாங்களும் கும்பிட முடியுமா? நான் கேட்கிறேன், ஒரு மிகப்பெரிய பத்திரிகை ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல போகுது, தினத்தந்தி பத்திரிகை. அவங்க போட மாட்டேங்கிறீங்க. ஆனா அதே சென்னையில ஒரு ஹோட்டல் அதிபர் ஒரு வழக்கில் சிக்கினாரு, அவரை பற்றி அந்த பத்திரிகை இதுவரைக்கும் எழுதலையே. உங்க சாதிக்காரன்னா அப்ப உனக்கு அது சாதி வெறிதானே? நான் கேட்கிறேன், எனக்கு வரலாறு உண்டு. என்னுடைய குலத்தொழில் விவசாயம் செய்வதும் போர் புரிவதும் தான் என் சாதியோட குலத்தொழில். தினமலர் பாப்பான் ராமசுப்பாயிருக்கு குலத்தொழில் என்ன? குலத்தொழில் என்ன? வெள்ளக்காரனுக்கு காட்டி கொடுத்தா, கூட்டியும் கொடுத்தா, இன்னைக்கு அதிகாரத்தை இருக்கலாம். இது ரெண்டுக்கும் செஞ்சான். இதுல ஒளிவு மறைவா? ஓ சாதியை பத்தி நான் பக்கமா பேசணும், நாரி விடுமாச்சு. எங்களை பார்த்து கோவில்ல மந்திரம் சொல்ல ஒரு பார்ப்பன நாய் நீ எழுதுற. அவர் அந்த மாதிரி கருத்துக்களை சொன்னதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சமுதாயங்களும், தலித் சமுதாயம் அல்லாத எல்லா சமுதாயங்களும் குரு பேசினது சரியான பேச்சுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவால் அடங்கி இருக்கிறோம், இல்லைன்னா இந்த நாட்டையே கொளுத்துவோம். எங்களுக்கு மிஞ்சினது எதுவும் கிடையாது. என்ன பண்ண முடியும்? எந்த விசாரணை வந்து எங்க மயிரை புடுங்குமா? நாங்க அதை பத்தி கவலைப்பட போறோமா? என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணிட முடியும்? பாட்டாளி மக்கள் கட்சி தான் உங்க கட்சி. இது வன்னியுடைய கட்சி. கேட்பான், இது சாதி கட்சியா? இது சாதி கட்சி தான்.